ஆதியாகமம் 39வது அதிகாரம். இந்த பகுதி நமக்கு நன்கு பரிச்சயமான அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதியும் கூட. இது 39ஆம் அதிகாரத்தை குறித்தான சில விஷயங்களை யாராவது சொன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 39ஆம் அதிகாரத்தில் எது முக்கியமான நிகழ்ச்சி, இந்த பெரும்பாலும் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த 39ஆம் அதிகாரம் என்று நீங்கள் நான் சிந்திக்கும் பொழுது பெரும்பாலும் இந்த அதிகாரத்தை எப்படி சொல்ல, இதுல முக்கிய நிகழ்ச்சி என்று சொல்லும் பொழுது போத்திபாரின் மனைவி யோசேப்பை அணுகுவதும் அவர் அந்த சோதனையிலிருந்து தப்பும் நிகழ்ச்சியை நாம் என்ன செய்கிறோம், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த 39ஆம் அதிகாரத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இதை சஸ்ட் எக்ஸ்போசிஷன் பண்ணி பார்க்கும் பொழுது, அதாவது இதில் என்ன இருக்கிறது என்று தேடி பார்க்கும் பொழுது அது முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த அதிகாரத்தில் பார்க்க இயலவில்லை. இந்த அதிகாரம் யோசேப்பு கர்த்தர் எதிர்காலத்துக்காக சில காரியங்களை அவரை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார். மேலும் ஒரு நபரை கர்த்தர் உபயோகப்படுத்தும் பொழுது கர்த்தர் பரீட்சை என்ன செய்வாரு, நடத்துவார். அது மாத்திரமல்ல, யோசேப்பு தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அதிகாரத்தின் தொடக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 2வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆரம்பத்திலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்றுதான் தொடங்குகிறது. முடிவிலும் எப்படிதான் தொடங்க முடியுது, கர்த்தர் யோசேப்போட இருந்து. அப்போ கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், சரியா, கர்த்தர் யோசேப்போட இருந்து நடந்த காரியங்கள், அல்லது யோசேப்போட இருந்து யோசேப்பு கர்த்தர் செய்த காரியங்கள் என்று என்ன செய்யலாம், நாம சிந்திக்கலாம். இப்ப 1வது வசனத்தில் 1வது பகுதியை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். முதல் விஷயம், கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டார். எப்படி கர்த்தர், நீங்கள் கவனித்துக் கொண்டே வாருங்கள். என்னுடைய கன்க்ளூஷன் நீங்க முடியும் போது எந்த அடிப்படையில் கர்த்தர் ஏன் இவரை யோசேப்பை எகிப்து கொண்டு போனாரு, பல காரியங்கள் செய்யும் நமக்கு புரிய வரும். சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம், கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டார். 37ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் நம்ம வாசிக்கிறோம். அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். அப்புறம் 37 3வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை. அப்போ இவரு யாக்கோவுக்கும் ராகேலுக்கும் பிறந்த மகன். தன்னுடைய முதிர் வயது அப்படின்னு சொல்லும் போது யாக்கோவுக்கு 91 வயதில் இவர் பிறக்கிறார். நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா, அதோடைய கால்குலேஷன் இருக்குது, நமக்கு அதுக்குள்ள போக முடியாது. சரியா, ஏன்னு சொல்லிடுறேன். பார்வோனுக்கு முன்பதாக யாக்கோபு நிற்கும் பொழுது தன்னுடைய வயது 130 என்று சொல்கிறார். சரியா, எகிப்தில் இவர் யோசேப்பு இருக்கும்போது 30 வயதாகும் பொழுது பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு போகப்பட்டதாக வாசிக்கிறோம். இப்போ யாக்கோபு கானானில் இருந்து எகிப்துக்கு வர்றார் இல்லையா, அந்த சமயத்துல 7 வருஷம் செழிப்பின் வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் பஞ்சத்தின் வருடம் என்ன செஞ்சிருது, ஆயிடுது. அப்போ அந்த சமயத்துல யோசேப்புக்கு எத்தனை வயசு, 30 + 9 39. மகனுடைய வயசு 39. அந்த சமயத்தில் தகப்பன் தனக்கு 130 வயசுன்னு சொல்றாரு. அப்ப மகனுடைய வயசு 130 - 39 எத்தனை வயசு, 91 வயசு. சரியா, அதற்கு இடையில் 7 வருடங்கள் கழித்து அவருடைய தமையன் பென்யமீன் என்ன செய்யறாரு, பெஞ்சமின் பிறக்கிறார். சரியா, யாக்கோபால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவர் இந்த யோசேப்பு. அப்பாவின் அரவணைப்பில் காக்கப்பட்டவர், பார்க்கப்பட்டவர் இந்த யோசேப்பு. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொப்பனம் மூலமாக அறிந்து கொண்டவர் இந்த யோசேப்பு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இருக்கிறவர் இந்த யோசேப்பு. வீட்டில் தம்பியுடன் இருக்கக்கூடியவர் யோசேப்பு. அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். அம்மா 7 வயது வரை அம்மாவுடன் இருந்தார். அம்மா வரும் வழியில் என்ன செஞ்சிடறாங்க, இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சரியான புத்தி. அங்க இருந்து இந்த அம்மா ராகேல் வரும்போது எதை தூக்கிட்டு வந்துடுறாங்க, எதுக்காக அதை கொண்டு வந்தாங்க,
வணங்குறது கிடையாது அந்த விக்கிரகம். மாறாக அந்த குடும்ப விக்கிரகம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே அந்த குடும்பத்தின் சொத்துக்கு என்ன செய்வாங்க? வாரிசு ஆயிடுவாங்க. இந்த அம்மா ஏன் தூக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, திரும்ப நம்ம அப்பா வீட்டுக்கு போயிருவோம், எப்படி திரும்ப போயிருவோம். இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த அம்மா அங்கிருந்து பதானரமிலிருந்து புறப்படும் பொழுது பெர்க்னண்டா இல்ல. ஏன் அப்படின்னா, லாபான் வந்து செக் பண்றாரு. செக் பண்ணும் பொழுது இந்த அம்மா உட்கார்ந்துட்டு என்ன சொல்றது, எனக்கு ஸ்திரீகளின் வழிபாடு இருக்கு அப்பா, அதனால நான் எந்திரிக்க முடியல. அப்ப யாக்கோபுக்கு நல்லா தெரியும் இவங்க பெர்க்னண்டா இல்ல. ஆனா வரும் வழியில் என்ன ஆகுறாங்க, இவங்க பெர்க்னண்ட் ஆகுறாங்க. வரும் வழியிலே என்ன நடக்குது? பிரசவம் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஆடு மாடுகள் அதிகமாக இருப்பதினால் ஒரே நாளில் அவர்கள் வேகமாக வரமாட்டார்கள். தங்கி 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 என்ன வருவாங்க. ராகேலின் மறைவுக்கு பின்னால் நீங்க 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்க வரும் பொழுது, சவுல் தன்னுடைய தகப்பனுடைய கழுதைகளை தேடிக்கொண்டு வருகிறார். வரும்பொழுது ஒரு அடையாளம் சொல்லப்படுகிறது. எப்படி? ராகேலுடைய கல்லறையில். எத்தனை வருஷம் ஆச்சு? 1800. அது என்னது 800 வருடங்களுக்கு பிறகும் கூட ஒரு கல்லறையை குறித்தான குறிப்பு அங்க இருக்கு அப்படின்னா, அந்த கல்லறை எப்படி இருந்திருக்கும்? நீங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். ராகேலின் மறைவுக்கு பின்னால் கானான் தேசத்தில் யாக்கோபு இருக்கும்போது அந்த கல்லறையை சுற்றி இருக்க பகுதிகளிலேயே அவர் குடியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். தன் மனைவியின் மீது மிகுந்த அன்பு. அதனாலதான் என்ன செஞ்சிட்டாரு, இந்த காலத்து வழக்கத்துல இருக்கிற ஆண் பையன்களை போல போனவனே ஒரு முத்தத்தை கொடுத்து கட்டிக்கிட்டாரு. 7 வருஷம் என்ன செய்யறாரு? 7 வருடங்கள் கழித்து அவர்களை திருமணம் முடிக்கிறாரு. குழந்தைகள் என்ன செய்யல இல்ல. சரியா? இப்போ இந்த மகனை, அதிகமாய் நேசிக்கப்பட்ட மகன், தாயை தவிக்கிற அந்த மகனுக்கு அதிக செல்லம் கொடுத்து ஃபேவரட்டிசம் பண்ணி யாக்கோபு அவனை அதிகமாய் நேசிக்கிறார். இப்போ இந்த மகன் நாட்டை விட்டு, இப்படி சொல்றேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டை விட்டு, ஊரை விட்டு, சொந்தக்காரனை விட்டு, குடும்பத்தை விட்டு, தகப்பனை விட்டு, தம்பியை விட்டு எகிப்து என்னும் ஒரு நாட்டுக்கு இவன் அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டார். என்னுடைய பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ராடிக்ஷனா இருக்கலாம் சில நேரங்கள்ல. என்னுடைய கன்க்ளூஷன் வரும்போது உங்களுக்கு விளங்கும். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டார். கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார், அவரோடு கூட இருந்தார். 1வது வசனத்தின் 2வது பகுதி பாருங்க. அவனை அவ்விடத்திற்கு வந்த இஸ்மவேல் இடத்தில் விலைக்கு வாங்கினான். பார்வோனுடைய பிரதானியும் அதிபதியுமான போத்திபார் என்னும் எகிப்தியர்தான் கொண்டு வந்து. 2வது, கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தாழ்த்தப்பட்டார். ஃபர்ஸ்ட் விஷயம், கர்த்தர் யோசேப்போட இருந்து யோசேப்பை தனிமைப்படுத்தினார். 2வது, கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தாழ்த்தப்பட்டார். இதே வசனம் 37, 36 பாருங்க. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமான போத்திபார் என்பவனிடத்தில் பெற்றார்கள். யாக்கோபு மகனை இப்ப இங்க கொண்டு போயிட்டாங்க. பிரதானிகளின் தலைவன் போத்திபார். இந்த பிரதானி அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம், ஹீப்ரு மொழியில் அர்த்தம் அன்னகன். அன்னகன்னா இருக்குது. அன்னகன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. அந்த சமயத்துல அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க, முக்கியமா ராஜ்யத்துடைய முற்றத்துல வேலை செய்யறவங்களுக்கு அன்னகன்ற பேரு, அவங்க அன்னகன் ஆக்கப்பட்டு வேலையை செய்வாங்க. ஆனா இந்த பேரு பின்னாளில் மாறி அரசவையில் வேலை செய்யக்கூடிய அன்னகன் ஆக்கப்படாதவர்களுக்கும் இந்த பேர் செஞ்சுச்சு, கொடுக்கப்பட்டிருச்சு. இந்த சமயத்துல இந்த போத்திபார் அன்னகனா இருந்தானா இல்லையான்னு ஆனா தெரியாது. ஆனால் இந்த இடத்துல பிரதானி அப்படிங்கிறதுக்கு அன்னகன் என்றதான ஒரு அர்த்தம் என்ன செய்து வருகிறது. சரியா? அதே சமயம் நீங்க நல்லா பாருங்க, தலையாரிகளுக்கு அதிபதியும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பார்வோனுடைய பர்சனல் கார்டு. பார்வோனுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பை வழங்கும் அதிகாரியாக இந்த போத்திபார் இருந்திருக்காரு. போத்திபார் சாதாரணமான ஒரு நபர் கிடையாது. பார்வோனுடைய அந்த சமயத்தில் வல்லரசாக காணப்பட்ட எகிப்து தேசத்துல ஒரு பார்வோனுக்கு என்ன செய்யறாரு, இவரு பர்சனல் பாடிகார்டா என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. 37:2 பாருங்க.
யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டுகளின் குமாரரோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கேயே செய்வித்தான். 2வது வசனத்தின் அடிப்படையில இந்த வீட்டுல ஒரு கண்காணியை போல, ஒரு பாஸை போல யார் இருந்திருக்கா? யோசேப்பு இருந்திருக்கிறாரு. 3வது வசனத்துல இவருக்கு மட்டும் என்ன செய்யறாரு? யோசேப்புக்கு மட்டும் யாக்கோபு பலவர்ணமான அங்கி என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. வீட்டில் இவர் சொல்லும் பேச்சே என்னதான் இருந்துச்சு? எல்லாரும் கேட்கும்படியான பேச்சா இருந்துச்சு. வீட்டிலும் வேலையிலும் இவர் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது ஒரு எஜமானர் இருக்கிறார். பலவர்ணமான ஆடை இப்பொழுது இல்லை. அடிமையின் ஆடை என்ன செய்து இப்போ இருக்குது. முன்பு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இப்பொழுது எல்லா வேலையும் என்ன செய்வாரு? மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கணும். முன்னாடி இவர் சொன்னதை மற்றவர்கள் கேட்டு சீக்கிரமா காலையில் எந்திக்கணும், உறங்க போகும்போது லேட்டா கொடுக்கும் உணவை உண்ண வேண்டும். ஆனால் இதிலும் தேவனுடைய நோக்கம் இருந்தது. வீட்டில் ஒரு பாஸை போல இவர் செயல்பட்டார். அடிமையின் ஆடை அல்ல. அந்த வீட்டில் முதல் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கனமும் மரியாதையும் என்ன செஞ்சு யோசேப்பு கிடைச்சது. அப்போ முதல் விஷயம், கர்த்தர் மோசையோடு யோசேப்போடு இருந்து அவரை தனிமைப்படுத்தினார். 2வது அவரை தாழ்மைப்படுத்தினார். 3ல இருந்து 6 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பை நிமித்தம் அந்த எகிப்தியர் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு எத்தனை வருடம் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார்? 37ஆம் அதிகாரத்தின் ஃபர்ஸ்ட் என்ன வாசிக்கிறோம்? 17 வயதில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. 30 வயசு ஆகும் போது பார்வனுக்கு முன்னாடி நிக்கிறாரு. எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாரு ஜெயில? அப்போ 13 வருஷம். 13 வருஷம் சொல்லிட்டு வேதத்தில் எங்காவது எழுதப்பட்டிருக்கிறதா? யோசேப்பை 2 வருடம் அந்த நபர் மறந்தான் என்று இருக்கிறது. யாரு? பானபாத்திரக்காரன். அப்ப அவருக்கு 28 வயசு ஆயிருக்கு. 29, 20 அந்த 2 வருஷம் அவன் மறந்துட்டான். எத்தனை வருஷம் இருந்தார் அப்போ? ஓகே, இந்த பகுதியை கொஞ்சம் வாசிச்சுட்டு இதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எத்தனை வருஷம் சொல்லி யோசிச்சுக்கோங்க. சரியா? இங்கேதான் யோசேப்பு எகிப்தின் நாகரிகம், எகிப்தின் மொழி, எகிப்தின் பழக்க வழக்கங்கள், எப்படி வேலை செய்யணும் அப்படின்ட்டு அந்த வீட்டில் என்னென்ன வேலை செய்யணும் என்ன செய்யறார் இவரு கத்துக்கொள்கிறார். அதை பாருங்க. யோசேப்பின் இடத்தில் தயை வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். உடனே என்ன செய்யாது? இது நடக்காது. அந்த நாட்டு மொழியை இவன் கற்றிருந்திருக்கிறான். அந்த நாட்டுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கற்றிருந்திருக்கிறான். அடிமையாக இளைஞனாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பு ஒரு வீட்டில் முதன்மை வேலைக்காரன் ஆகிறதுக்கு 1 மாசம் ஆகாது, வருடங்கள் ஆகியிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? உடனே அது நடக்காது. இவன் அங்கே சென்று வீட்டு விசாரணைக்காரனாக்கி, எப்படிப்பட்ட விசாரணைக்காரனா? அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அவன் தான் விசாரணை முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியனை வீட்டை ஆசீர்வதித்தார். யார் இதை பாக்குறா? போத்திபார் பாக்குறாரு. இந்த நிறைய வேலைக்காரங்க அவர்கிட்ட இருக்கிறாங்க. இவன் வந்ததுனாலதான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது மாத்திரமல்ல, இவன் சாதாரண மனிதன் கிடையாது. யாருக்கு பாடிகார்டா இருக்கிறவன்? பார்வோனுக்கு பாடிகார்டா இருக்கிறவரு. எவ்வளவு நாட்கள் எவ்வளவு நேரம் இவர் வீட்டில் இருப்பாருன்னே தெரியாது. அதனாலதான் இந்த அம்மா இவரோடு தவறான உறவுக்கு அழைச்சுக்கிட்டே இருந்திருக்குது. அப்ப இவனை கவனித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறான். இவன் நிமித்தமாக தான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், வளர்கிறேன் என்பதை போத்திபார் புரிந்து வைத்திருக்கிறார். அப்புறம் அதுல பாருங்க,
ஆகையால் அவன் தனக்கு உண்டான எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர அவங்க என்ன தெரியுமா, அவன் சாப்பிடுறதுக்கு என்ன விருப்பப்பட்டு கேட்கிறானோ அது மட்டும், மத்த எல்லாமே யாருடைய ஆசைப்படிதான் நடக்குது அந்த வீட்டுல. தன்னுடைய ஊழியக்காரன் இந்த இடத்துல 4ஆம் வசனத்துல இருக்கு இல்லையா, என்ன பர்சனல் அசிஸ்டன்ட். பர்சனல் அசிஸ்டண்டா இப்ப யோசேப்பு போத்திபாருக்கு ஆயிட்டாரு. எத்தனை வருஷம் ஆயிருக்கு, எத்தனை வருஷம் கணக்கிட முடியாது. ஆனால் குறிப்பிட்ட வருஷங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க, ஆயிருக்கிறது. வீட்டு காரியம் எல்லாம் யோசேப்புடைய கையில் இருக்கிறது. கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். மற்ற எல்லா காரியங்களும் யாரு கையில இருக்குது, அவன் விரும்பி கேட்கிற சாப்பாட்டை தவிர எல்லா காரியங்களும் யோசேப்புடைய கைகள் தான் இருக்கிறது. 3வது விஷயம், தாழ்மைப்படுதலில் உயர்வு. கர்த்தர் அடிமைத்தனத்தை நீக்கவில்லை, அங்கே புரிஞ்சுக்கணும். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தனிமைப்படுத்தப்பட்டார், கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்பட்டார், கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அடிமைத்தனம் நீங்கவில்லை, மாறாக தாழ்மைப்படுதலில் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், உயர்வு என்ன செய்து கிடைக்குது. இந்த வீட்டில் இவர் என்ன செஞ்சாரு, ஒரு பாஸ் போல தனக்கு கீழாக இருக்கக்கூடிய எல்லா வேலைக்காரர்களையும் இவர் என்ன செய்யறாரு, பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்படுதலில் பரீட்சை பார்க்கப்படுதல். எப்படி, கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்படுதலில் பரீட்சை பார்க்கப்படுதல். 7ல இருந்து அந்த வசனங்கள் இருக்குது. 7ல இருந்து வாசிக்கிறேன். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானி மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சகினி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவன் நித்தம் யோசேப்போடு எப்படி பேசிக் கொண்டு வந்தோம், அவன் அவளோட சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்புக்கு சோதனை வந்தது. இது சரியா, கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. மத்தேயு 4:1. ஆன்சர் முடிஞ்சு, வாசிச்சாலே புரிஞ்சிருச்சு, விளக்கம் தேவையில்லை. சோதிச்சது யாரு, சோதிக்கப்பட்டது யாரு, சோதனைக்கு கொண்டு போனது யாரு. அப்போ கர்த்தர் என்ன செய்வாரு, சோதனைக்கும் என்ன செய்வாரு. நம்ம ஒரு இடத்துல வாசிக்கிறோம், தாவீதை குறிச்சு, அங்க ஜனங்களை தொகையிடும்படிக்கு சாத்தான் அவனை ஏவி விட்டது. இன்னொரு இடத்துல கர்த்தர் அவனை என்ன செஞ்சாராம், ஏவினார்னு இருக்கும். நீங்க வாசிச்சு பாருங்க. நாளாகமத்திலையும் என்ன செய்யும், சாமுவேலையும் என்ன செய்யும், அந்த புத்தகம் இருக்கும். அப்போ கர்த்தர் சோதனையை இங்கே அனுமதித்தார். வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவனை குறிச்சு எப்படி போட்டுக்குது பாருங்க. இவன் எப்படிப்பட்ட முகமுள்ளவன், அழகான ரூபமும், பாட்டியே பயங்கர அழகு. அதுக்கப்புறம் பாட்டியோட மாமியாரு சாராள் அழகு, ரெபேக்காளும் இவங்க அம்மா பார்த்தோன்னே புடிச்சு போச்சு. யாருக்கு அழகு, ராகேல் அழகு, இவங்களை காட்டிலும் லேயாளை காட்டிலும் ராகேல் அழகு. அந்த வம்சத்தில் வந்த யோசேப்பு அழகாவும் இருக்கிறாரு, செயல்படும் விதத்தில் சிறப்பாகவும் இருக்கிறார். இப்போ இதெல்லாம் இந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்குது. இவர் இந்த பையன் மேல இந்த அம்மாவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. இந்த ஈர்ப்பை செயல்படுத்தும்படியாக அந்த அம்மா இவனிடம் நித்தம் அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணும்போது 9வது வசனத்தில் மிக சிறப்பான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார் பாருங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு. அப்போ என்ன சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம் கிடையாது. அப்புறம்
நீ அவருடைய மனைவியா இருக்கனால அடுத்து இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு இந்த தவறை இவர் பெரிய பொல்லாங்கன்னு சொல்றாரு. சரியா? அடுத்து தேவனுக்கு விரோதமாக, இது தேவனுக்கு விரோதமானது. மூணாவது நான் செய்ய மாட்டேன். இந்த ஞானம் இவருக்கு எப்படி வந்துச்சு? இந்த சமயத்தில் வேத புஸ்தகம் இல்லை, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேத புஸ்தகம் இல்லை, ஆனால் இந்த ஞானம் இவருக்கு இருந்திருக்கிறது, இந்த அறிவு இருந்திருக்கிறது. நமக்கு முழு வேதாவும் கையில் இருக்குது. நான் இதை பற்றி படிக்கும் போது இன்னொரு விஷயத்தை யோசிச்சேன். யாக்கோபு நல்லாதான் வளர்த்திருக்காரு. யோசேப்பை நல்லா என்ன செஞ்சிருக்கிறாரு? வளர்த்திருக்காரு. உங்க பெரியப்ப ஒருத்தர் இருந்தாண்டா, அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு விரோதமா என்ன செஞ்சான்? என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன செஞ்சான்? சொல்லாம கேட்காம வேற வேற ஸ்திரீகள் என்ன செஞ்சான்? கல்யாணம் முடிச்சான். ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு இல்ல. இப்படி சொல்லி இருக்கலாம், சொன்னதான் நான் சொல்லல, சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்த நபருடைய புரிந்து கொள்ளுதல் மிக சிறப்பானது. வேத புஸ்தகம் கையில் இல்லாத சமயத்திலும் தேவனுக்கு விரோதமானது. எப்படி தேவனுக்கு விரோதமானது? இது தேவனுடைய சுபாவத்திற்கு எதிரானது. இதை புரிஞ்சிருக்காரு. ஒரு காரியம் தவறு என்பது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் செய்கைகளின் அடிப்படையில் அல்ல. நாம எப்படி தீர்மானிப்போம் அப்படின்னா செய்கைகளின் அடிப்படையில. வேத புஸ்தகம் அப்படி சொல்லல. வேத புஸ்தகம் ஒன்றை தவறு என்று சொன்னால் அது எந்த அடிப்படையில்னா தேவனுடைய சுபாவத்தின் அடிப்படையில். தேவனுடைய சுபாவத்தின் அடிப்படையில் தான் அந்த காரியத்தை தவறு சரி என்று சொல்லுகிறது. தேவனுடைய சுபாவம் ஒன்றை எதிர்க்கிறது என்றால் அது தவறு, ஒன்றை ஆதரிக்கிறது என்றால் அது சரி. இப்போ ஒருத்தருக்கு விரோதமாக நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் தெரியாது, வெளியில வர்றேன். ஒருத்தருக்கு விரோதமாக ஒரு பேசக்கூடிய விஷயம் தேவனுக்கு விரோதமா இருக்கிறது, அவருடைய சுபாவத்துக்கு அது எதிராக இருக்கிறதுனால அது தப்பு. இந்த விஷயம் ஆதியிலே தேவன் என்ன செஞ்சார்? ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? ஏவாளை கொண்டு வந்து விடுறாரு. விட்ட உடனே என்ன சொல்றாரு? ஆதாம் அவங்கள பார்த்து என் எலும்பும் மாம்சம் அப்புறம் மனுஷி என்ன போடுவார்? மனுஷனா என்ன அர்த்தம்? ஓகே, என் எலும்பும் என் மாம்சம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு செய்தி. அதாவது எபிரேய மக்கள் என்ன செய்வாங்கன்னா என் எலும்பு மாம்சம், இனி என் குடும்பத்துல ஒருத்தி. அதான் அந்த அர்த்தம். மனுஷி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? மென்மை. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாளை பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மென்மை. ஃபர்ஸ்ட் கவிதை மொழி நடையில் பாடல் மொழி நடையில் வேறு எழுதப்பட்ட பகுதி அது. இதை நீங்க கவனிச்சுட்டே வரும்பொழுது பார்த்தா வேறொரு பெண்ணை தொடுவதென்பது தேவனுக்கு விரோதமானது. அது பெரிய பொல்லாங்கு. நான் செய்ய மாட்டேன். எனக்கு நான் விரும்பலன்ற அடிப்படையில் அல்ல, அது தேவனுடைய சுபாவத்திற்கு எதிராக இருப்பதனால் நான் செய்ய மாட்டேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்புக்கு என்ன வந்துச்சு? பரீட்சை வந்தது. அடுத்து பாருங்க, கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அடிமை நிலையிலும் தனிமைப்படுத்தப்படுகிறார். மீண்டும் 13ல இருந்து நான் லேசா சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். நீங்க ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பகுதி இல்லையா? போத்திபார் வரும் வரைய அந்த பெண்மணியார் அவனுடைய ஆடை என்ன செய்யறாங்க? ஃபர்ஸ்ட் இவர் போட்டது பலவர்ணமான ஆடை, அதனாலதான் அதை புடிங்கிட்டு என்ன செய்யறாங்க? பொறாம வந்து இவருடைய பிரதர்ஸ் என்ன செய்யறாங்க? புளியில போட்டு வித்து போடுறாங்க. இப்பயும் இவருக்கு ஆடை மூலமாக தான் பிரச்சனை வருது. இந்த ஆடை வந்து கெவுரு மாதிரி இருக்கும், சரியா? உள்ளாடை அணிஞ்சிருப்பாங்க. இது இழுத்தாலே என்ன செஞ்சிடும்? வேகமா இழுத்தாலே அவங்க வந்துடும். இந்த ஆடைய இந்த அம்மா என்ன செய்யுது? வச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டில் பலர் இருந்தாலும் இந்த அம்மா பேசுது பாருங்களேன். அடுத்த பகுதி பாருங்க. இந்த அம்மா சொல்லுதுல 17 அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றார். ஓகே, இப்போ நம்ம இதை படிக்கும் போது இதுக்குள்ள கூட்டம்னா என்ன செஞ்சிச்சு? வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இந்த அம்மா சொல்ற வார்த்தைய யாரும் ஆதரிச்சதாகவோ யாரும் எதிர்த்து பேசுறதாகவோ என்ன செய்யல, இங்க கொடுக்கப்படல. எஸ்ன்னு சொல்லல, ஆனா யோசேப்பு ஓடி போயிட்டாரு. அப்ப இவரை தேடி என்ன செய்யறாங்க? கண்டுபிடிச்சு என்ன செய்யறாங்க? கொண்டு வர்றாங்க. அப்போ நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால்
தாழ்மைப்படுத்தப்பட்ட நிலைமையிலும் தனிமைப்படுத்தப்படுகிறார். அந்த வீட்டுல ஒருத்தர் கூட என்ன செய்ய இருக்கு, இந்த அம்மா இவனை அப்ரோச் பண்ற விஷயம் தெரிஞ்சா தெரியலையான்னு நமக்கு தெரியல. அதை பத்தின விவரம் மோச என்ன செய்யல, எழுதி வைக்கல. ஆனால் ஒருவர் கூட என்ன செய்யல, இவருக்கு ஆதரவாக என்ன செய்யல, பேசல. அடுத்து 20வது வசனம் பாருங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்படுகிறவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்படுதலில் தண்டனை கிடைக்கிறது. பிடித்து அப்படின்னு சொன்னதுனால தேடி கண்டுபிடித்து தவறாக தண்டிக்கப்படுகிறார். செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படுகிறார். நான் இதை யோசிச்சு பார்க்கும் பொழுது, இப்படி இவர் தண்டிக்கப்படும் பொழுது, தனிமைப்படுத்தும் போது எந்த நிகழ்ச்சி ஞாபகத்தில் வந்திருக்கும்? எது ஞாபகத்தில் வந்திருக்கும்? என்னுடைய அண்ணன் தம்பியில என்னைய இது பண்ணலாம் என்ன இருந்திருப்பேன், நானு இங்க வராம இருந்திருப்பேன். அது எவ்வளவு கொடுமையான இது தெரியுமா? குடி அப்படிங்கும் போது சாதாரண குடி கிடையாது. வாய்ப்படுத்த இன்னொட்டே நான் சொல்றேன் விளக்கம். இப்ப லைட்டா சொல்லிட்டு வருவேன். அந்த சமயத்துல தண்ணி என்ன செய்யாது, எல்லா சமயத்திலும் மழை இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, குழி தோண்டுவாங்க தரையில, நல்ல ஆழமா தோண்டி துவாரம் வந்து ஒரு வாரி போற மாதிரி அளவுக்கு தான் துவாரம் இருக்கும். ஆனா உள்ள வந்து பெருசா இருக்கும். இப்படி இருக்குன்னா இப்படி வந்து இப்படி பெருசா போகும். சைடு என்ன செய்வாங்க, நல்லா சுரண்டி பிளாஸ்டர் அடிச்ச மாதிரி வலுவலுன்னு பண்ணிடுவாங்க. இப்ப மழை பெய்யுற சமயத்துல தண்ணியை உள்ள விட்டுருவாங்க. உள்ள விட்டு வெயிலில் அதை மூடி வச்சதுனால எவாபரேட் அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. பிளாஸ்டர் அடிச்ச மாதிரி இருக்கிறதுனால தண்ணி ஒளியில் என்ன செய்ய கசிஞ்சு போகாது. இந்த மழை இல்லாத சமயத்துல அந்த மேய்ப்பர்கள் தண்ணியை போய் என்ன செய்வாங்க, ஆடுகளுக்கும் தங்களுக்கும் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். இந்த இடத்துல கோடை காலமா இருந்தபடியால், ஏன்னா அதுக்குள்ள தண்ணி இல்லை, அதனாலதான் யோசேப்புக்கு என்ன செய்யறாங்க, உள்ள போடுறாங்க. போட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க, யார் கொண்டு வந்தது? அவனுடைய மனசை உள்ள வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு குழிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, வெளியில ஏற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், வெளியில ஏறவே முடியாது. யாராவது தூக்கி விட்டா மட்டும்தான் வர முடியும். உள்ளே இருந்துட்டு இருக்கான். இப்ப இவருடைய அப்பாவுடைய சிந்தனையை யோசிச்சு பாருங்க. அப்பா அனுப்பிவிடாம இருந்திருக்கணுமோ? ஏற்கனவே அண்ணன் தம்பி நம்ம மேல ஒரு மாதிரி இருக்கிற, நானா யோசிக்கிறேன், அண்ணன் தம்பி ஒரு மாதிரி இருக்கிறாங்க நம்ம மேல. அப்பா அனுப்பிவிடாம இருந்திருந்தா இது நடந்திருக்காதோ? ஓகே, நம்ம கொண்டு வந்த சாப்பாடு அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் இறக்கப்பட்டு நம்மளை தூக்கி விட்டுருவாங்க. யோசிச்சிருக்கலாம்ல. மூத்த அண்ணன் இருக்கிறான் ரூமன், கொஞ்சம் என்ன செய்வான், நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஃபுல்லாக இருக்கிறான். அவங்க கொண்டு வந்த சாப்பாடை இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க தாழ்த்தப்படும் போது அவன் தான் இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறான். இந்த கம்பாரிசன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் உள்ள கிடக்கும் போது நீங்க இப்படி யோசிங்க, தூக்கும் போது இவன் உள்ள இருக்கிறதுனால வெளியில பேசுறது கேட்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இவனை தூக்கும் போது என்ன யோசிச்சிருப்பான், ஓகே நம்ம அண்ணன் நம்ம என்ன செய்ய போறாங்க, அவனை தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க. இப்போ இவனை பிடிக்கும் பொழுது தவறாக இவன் தண்டிக்கப்படுகிறான். எங்க போய் போடுறாங்க இவனை? இல்ல இந்த இடத்துல இப்ப வாசிக்கும் போது 20வது வசனத்துல எந்த சிறைச்சாலை? நல்லா மறுபடியும் வாசிங்க. ராஜாவின் கட்டளையால் இப்போ நிறைய சிறைச்சாலைகள் அங்க இருக்குது. அதில் ராஜாவின் வேலைக்காரர்கள் ராஜாவினால் தண்டிக்கப்படும் பொழுது போடப்படுகிற சிறைச்சாலை. இந்த வித்தியாசத்தை நீங்க நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க என்ன செய்யறாங்க, இவனை கொண்டு போய் போடுறாங்க. செய்யாத தவறுக்கு குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெறுகிறார் யோசேப்பு. ஏன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தவறாக குற்றம் சாட்டப்பட்டார். தவறாக என்ன செஞ்சாரு, தண்டிக்கப்பட்டார். தவறாக சிறைச்சாலை கொண்டு போகப்பட்டார். ஆனா போன இடம் எது? சிறைச்சாலை. எப்படிப்பட்ட சிறைச்சாலை? ராஜாவினால் தண்டிக்கப்படுகிற, சரியா, ராஜாவின் அபிஷியல்ஸ் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு இவர் என்ன செய்யறாரு, கொண்டு போகப்படுகிறார். 21, 23 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்ப்பு பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவர் விசாரிக்கவில்லை.
இந்த பாலியல் ரீதியான குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா எகிப்தில் வந்து சிறைச்சேதம் செஞ்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அவன் என்ன செய்யல, அப்படி ஒரு காரியம் என்ன செய்யல, நடக்கல. சிறைச்சாலையில் இருக்கும்போது இவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. என்ன வேலை? எகிப்திய சிறைச்சாலையில், முக்கியமா இப்படிப்பட்ட சிறைச்சாலை, ராஜாவின் மூலமா தன்னை பெற்ற அபிஷியல்ஸ் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில முக்கியமா ஒரு எழுத்தர் பணி இருக்கும். இந்த எழுத்தர் பணி என்ன செய்வாங்கன்னா, வரக்கூடியவங்களை லிஸ்ட், அவங்க என்னென்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் எழுதக்கூடிய ஒரு பணி இருக்கும். அந்த வேலை நான் பேக்ரவுண்ட்ல இருந்து சொல்றேன். அந்த வேலை யாருக்கு கிடைக்குது? யோசேப்புக்கு கிடைக்குது. அப்ப சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பற்றிய விவரம் தெரியும். அதனாலதான் சுயம்பாய்களையும் தலைவனையும் பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய டீட்டெயில் என்ன செஞ்சிருக்கு இவனுக்கு, யோசேப்புக்கு தெரிஞ்சிருக்குது. சிறையில் கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் கர்த்தருடைய கிருபை அவனுக்கு கிடைச்சது. சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறான்? சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைக்குது. எல்லா சிறைவாசிகளுடைய காரியங்களும் யார் கையில் இருக்கு? இப்போ மற்றவர்கள் செய்யும் வேலையை இவர் என்ன செய்யறாரு? இப்போ யோசேப்பு செய்ய சொல்றாரு. சிறையில் யோசேப்பு செய்ததை யார் பார்க்கிறான்? சிறைச்சாலைக்காரன் பார்க்கிறான். அந்த இடத்தில் அவர் வளர்கிறார். எல்லாரும் அங்க என்ன செய்யறாங்க? இவர் எங்கெல்லாம் போறாரோ இவர் வேலை செய்வாரு. இவருக்கு வேலை கொடுக்கறவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. இங்க சிறைச்சாலைக்காரன் ஃப்ரீயா இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியா அவர் வர வேண்டியது, பார்க்க வேண்டியது, போக வேண்டியது. யார் மட்டும் தான் வேலை செய்யறா? எல்லாருடைய மேற்பார்வை, எல்லாரையும் மேற்பார்வை பார்க்கக்கூடிய விஷயம் யார் கையில் இருக்குது? இப்ப புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீட்டில் எப்படி இருந்தாரு? 10 பேரை, ஏன்னா பெண்ணியமின் வீட்டுல இருக்காரு. 10 பேரை வீட்டுல இருக்கக்கூடிய மேற்பார்வை பார்க்கக்கூடிய வேலை யாருக்கு இருந்துச்சு? போத்திபார் வீட்டுல எல்லா வேலைக்காரர்களையும் பார்க்கக்கூடிய வேலை பாஸ் போல யார் செயல்பட்டா? இதுக்கப்புறம் சிறைச்சாலையில, அதுக்கப்புறம் இந்த லிங்க நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் தனக்கு அறிந்திருக்கிற தன்னுடைய சகோதரர்களை கண்காணிக்கும் பொறுப்பில் அவர் இருக்கிறார். இரண்டாவது, தான் அறியாத வேறு நாட்டு அடிமைகளை இவர் என்ன செய்யறாரு? கண்காணிக்கும் பொறுப்பில் இருக்கிறார். அதுக்கப்புறம் கர்த்தர் எங்க கரெக்டா கொண்டு போறாரு அப்படின்னா, யார்கிட்ட கொண்டு போறாரு? சிறைச்சாலை. ஏன் அபிஷியல் இருக்கக்கூடிய சிறைச்சாலை கொண்டு போறாருன்னா, அங்க நிறைய பேரை மேய்க்கக்கூடிய வேலை அங்க கிடைக்குது. ஏன்னா அங்க அவர் கற்றுக்கொண்டால்தான் பின்னாளில் பார்வோனுக்கு பின்னாக அவர் வரும் பொழுது அங்க இருக்க வேலையெல்லாம் செய்ய முடியும். கர்த்தர் எப்படி அவரை அப்படியே கொண்டு போறாரு பாருங்க. சரியா பாருங்க. வேற யார்கிட்டயாவது வச்சிருக்கலாம். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தான் போத்திபார் வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தான் இந்த சிறைச்சாலை கொண்டு போகப்படுகிறார். அந்த சோதனையின் பொழுது ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அந்த பெண்ணுக்கு அவர் சம்மதித்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அந்த பெண்ணிற்கு சம்மதித்திருந்தால் அந்த வீட்டுக்கு எஜமானன் ஆயிருப்பான். அந்த பெண்ணிற்கு சம்மதியாதபடியால் நாட்டுக்கு எஜமானன் ஆனான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கர்த்தர் யோசேப்போட இருக்கிறார். செய்யாத தவறுக்கு அவர் சிறைச்சாலைக்கு போகிறார். தண்டனை இடத்தில் உயர்வு கிடைக்கிறது. நான் மீண்டும் இதை 40ஆம் அதிகாரத்துல சொல்றேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் பானபாத்திரக்காரன் 2 வருடம் யோசேப்பை மறந்து விட்டான். அந்த சமயத்துல அவன் ஞாபகம் வச்சு பார்வோன்ட்ட சொல்லியிருந்தான்னா விடுதலை கிடைச்சிருக்கும். மறுபடியும் இப்படி சொல்றேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் 2 வருடம் முடிவுக்கு பின்பு பார்வோனுடைய கனவை விடுவிக்கும்படியா பார்வோனுக்கு கர்த்தர் ஒரு கனவை கொடுக்கிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் 2 வருடம் முடிவிற்கு பிறகு அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவில் கொண்டு வருகிறான். ஏன் அப்படி தெரியுமா? ஹியூமன்லி ஸ்பீக்கிங், பிகாஸ் இவர் அங்க போகல அப்படின்னா, ஹியூமன்லி ஸ்பீக்கிங், இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறப்பதற்கு தடை ஏற்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? இவங்க 38ஆம் அதிகாரம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? 38ஆம் அதிகாரத்துல யாரை பத்தி ஒரு விஷயம் கூட இல்ல. 37 லாஸ்ட் வசனம் எப்படி தொடர்ந்து முடியுது? அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனுடைய பிரதானியர் தலையாரிகளுக்கு அதிபதியான, அதுக்கப்புறம் அப்படியே தானே தொடர்ந்து போனாங்க நடக்கிறது. ஆனா இடையில 38ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? யாரை குறிச்சு போட்டிருக்கு? யூதாவும் அவனுடைய தவறுகளை குறிச்சு போட்டிருக்குது. எதுக்கு? இடைச்சொல்கள் மாதிரி திடீர்னு இடையில ஊறி வந்திருக்குது. ஏன்னா ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சமயத்துல எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள்? ஏன்னா இவருடைய வித்து என்ன செய்து?
கானான் தேசத்திற்குள் என்ன செய்யுது? போகுது. கலப்பின சந்ததி என்ன செஞ்சிடும்? யாரை பாதிக்குது? மேசியாவின் வம்சவழியை பாதிக்கும். அதனால்தான் கர்த்தர் இவங்களை எங்க கொண்டு போறாரு? எகிப்து கொண்டு போய் அங்கேயும் கோசேன் அப்படிங்கிற ஒரு நாட்டுல மட்டும் வச்சிருக்கிறாரு. வேற இடத்துல என்ன செய்யல. இன்னொரு நாள் ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆடு மேய்க்கிறவங்க எகிப்துல இருக்கவங்க என்ன செய்யாது. அதனாலதான் ஆடு மேய்க்கிற தொழில் எங்க கொடுத்தாரோ. தேவனுடைய அறிவு, ஞானம், வல்லமை என்ன செய்ய நம்மளால சிந்திக்க இயலாது இருக்கலாம். ஏன்னா நீங்க நல்லா அந்த வெளிப்பாடுகளை பாருங்க, ஆடுகளை பத்தின வெளிப்பாடுகளா இருக்கும். பஸ்டா வழி யாரோட சொல்றாங்க? புதிய ஏற்பாட்டுல எல்லாம் ரிலேட்டடா இருக்கும் பாருங்க. இப்போ இங்க அங்க கொண்டு போய் சாப்பாடு யாரதான் பண்ணணும். அப்போ யோசேப்பு அங்கே போனபடியால் இந்த ஜனக்கூட்டம் 20, 25, 30 லட்சம் பேரா என்ன செய்யறாங்க? பெருசா வளர்றாங்க. அவர்களுக்குள்ளாகவே அப்படியே இருக்கிறாங்க. யாருடைய என்ன செய்யலாங்க? சில மிங்கிள்ஸ் இருந்தாலும் பெரும்பாலான மிங்கிள் என்ன செய்யலாங்க? நடக்கல. அங்கேயேதான் அவங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை என்ன செய்யறார்? திரும்ப கொண்டு வருகிறார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் சரியான நேரத்தில் பானபாத்திரக்காரன் அவரை நினைவில் கொண்டு வருகிறான். பின்னாடி அவர் என்ன ஆயிடுறாரு? பிரதம மந்திரியா ஆயிடுறாரு. இதை யோசிக்கும் பொழுது ஒரு யோசனை எனக்கு வந்தது. போத்திபார் இருந்திருந்தார்னா, பார்வோனுடைய பாடிக்கார்டா இருந்திருந்தா யோசிப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அவரு நித்தம் பார்த்திருக்கணும்ல. அந்த பெண்மணியால் இருந்திருந்தா யோசேப்பு என்ன செய்யணும்? அவரு எப்படிப்பட்ட பயந்த சூழ்நிலையில் அவங்க இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்படி யோசிக்கிறேன், வாழ்நாள் முழுவதும் அவர்கள் என்ன செய்வாங்க? பயத்தோடு இருந்திருப்பார்கள். எப்படி பயப்பட்டாங்க? அவன் நல்லா தெரியும், இப்படிப்பட்ட காரியங்கள் குற்றம் சுமத்துறா சிறை சேதம் தான். ஆனா என்ன நடந்தாங்க? சிறை சேதம் நடக்கல. எப்படி பயந்து இருப்பான்? பின்னாளில் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். தன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வந்து எங்களையும் எங்க பிள்ளைகளை என்ன செய்யாதீங்க, கொன்றாதீங்க. நாங்கள் உங்கள் செய்த பொல்லாப்பை, துரோகத்தை என்ன செய்ய மன்னிக்கணும், ஜீவரட்சணை செய்யும்படியாக. எப்படி சொல்றாரு? 50ஆம் அதிகாரம். ஜீவரட்சணை செய்யும்படியாக தேவன் என்னைய கொண்டு வந்தாரு, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படியாக யாருக்கு? உங்கள் அனைவருக்கும் சாப்பாடு கொடுக்கும்படியாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? நீங்க கொண்டு வந்தாரு. இந்த புரிதல் அவசியமானது. நேற்று நான் ஒரு வசனத்தை வாசியிருந்த உபயாகமம் 1ஆம் அதிகாரத்துல, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. அவ்வளவுதான். அது வரைக்கும் எனக்கு இருந்த கலக்கம், பயம் அப்படியே முடிஞ்சு போச்சு டோட்டலா. அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்தை குறித்து சிந்தித்து கலங்கி கொண்டிருக்கிறேன். ஒரு 11 o'clock வாட்சேன்னு நினைக்கிறேன். 11 o'clock 11:15. அதுக்கப்புறம் இல்ல எந்த ஒரு காரியமும் கர்த்தர் என்ன செய்யறார்? அதை அனுமதித்து செயல்படுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தா என்ன நடக்கும்? கஷ்டம் வரும். கர்த்தர் நம்மோடு இருந்தா என்ன நடக்கும்? கவலை வரும். கர்த்தர் அதை செய்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக என்ன செய்யறார்? அதை கொண்டு போகிறார். நம்முடைய மனதில் மாற்றம், செயலில் மாற்றம், நம்முடைய சூழ்நிலைக்குள்ளாக கடவுள் சென்று மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் கொண்டு போகிறார். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. யூதா தானே அரசனாக போறாரு. யூதா வம்சம் தானே அரச வம்சம் ஆக போகுது. அவங்களை கொண்டு போல. யாருக்கு ஃபேவரட் பிள்ளை? யாக்கோவுக்கு ஃபேவரட் பிள்ளை தான் என்ன செய்யறாங்க. யார எங்க கொண்டு போனா என்ன நடக்குன்னு கர்த்தருக்கு என்ன செய்யும்? தெரியும். அந்த அடிப்படையில் தான் இவர்களை கொண்டு செல்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்க படிக்க புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த பகுதியை நம்ம மேலோட்டமாக படிப்பதை காட்டிலும் வாசிச்சு அதில் உள்ள காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேக வாழ்க்கை பாடங்கள் நமக்கு கிடைக்கிறது. நாம் பெரும்பாலும் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஆறுதலுக்காக எடுத்துக்கொள்வதை காட்டிலும் தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக இதை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவன் எவ்வளவு பயப்பட்டிருப்பான்ல. அதுவரைக்கும் ஒன்றும் தெரியாத ஒரு நபர் இவன். 17 வயது வரை வீட்டுக்குள்ளேயே கிடக்கிறாரு. சில நேரங்களில் வெளியே செல்கிறார். தன்னுடைய தகப்பனை விட்டு அவரால் என்ன செய்ய முடியல. திரும்ப நம்ம என்ன வாசிக்கிறோம்? அந்த பகுதியை வாசித்தால் எப்பொழுதும் எனக்கு கண்ணீர் வருது. தன் சகோதரர்களிடம் அவர் என்ன செய்யறார்? தன்னை அந்த ஃபீலிங்கோட நீங்க வாசிச்சு பாருங்க.
நம்மளால அழாம இருக்க முடியாது. அவன் வெளிப்படுத்துறான். வெளிப்படுத்த உடனே அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க பாருங்க, 45:26 யோசேப்பு அவன் எகிப்துக்கெல்லாம் இறுதியா இருக்கான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சி அடைஞ்சுன்னா நின்ன மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவன் அவர்களை நம்பவில்லை, ஏன்னா ஏற்கனவே ஏமாத்துக்காரங்க இவங்க அப்படிங்கிறாரு. அதே சமயம் இவங்க சொன்ன விஷயத்தை என்ன செய்ய முடியல, அவரால நிராகரிக்க முடியல. அப்புறம் அவர்கள் யோசேப்பு உடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவர்களுடைய தகப்பனாகி யாக்கோபின் ஆவி வீட்டது. அப்புறம் பாருங்க கடைசி வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் என் குமாரனாக யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணப்படும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். நமக்கு யாராவது நம்முடைய உறவினர்கள் காணாம போய் கிடைக்கும் போது என்ன யோசிப்போம் தெரியுமா? அவன் எப்படி இருப்பியா, என்ன நிலைமையில இருக்கிறான், எத்தனை குழந்தைகள் இருக்குது, எத்தனை அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க, அதெல்லாம் இல்லை. இவரு என் மகனை பார்த்தா போதும். இந்த எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? இப்போ 22 வருடம் ஆகிவிட்டது தன்னுடைய மகனை பிரிந்து. 22 வருடமாக இந்த நபருடைய சிந்தனை யோசிச்சு பாருங்க. ஒரு தகப்பனுடைய சிந்தனை, ஒரு தகப்பனாக இதை நாம் சிந்தித்தோமானால் எப்படி இருக்கும்? அவன் அவ்வளவுதான், அவனுடைய சரீரம் கிடைக்கவில்லை, ட்ரெஸ் வந்து கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இப்ப அவங்களே வந்து சொல்றாங்க உயிரோடு இருக்கிறாங்க. எப்படி இவரால் ஏத்துக்க முடியும்? வண்டியை பார்த்தவொன்னு என்ன செஞ்சிருச்சு? அந்த ரீயூனியன் பாருங்க. ஒரு மிகப்பெரிய அரச பதவியில் இருக்கக்கூடிய யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரை சந்தித்து வெகு நேரம், அந்த வார்த்தைக்கு அந்த டைம் போடலங்க, வெகு நேரம் கட்டிக்கொள்ளுதல் தான், பேசல. நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் பொழுது இது போல ஒரு பிரிவு ஏற்படுவது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அது கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக செய்தாலும் மீண்டும் என்ன செய்யறாரு? அத எப்பயுமே காக்க வச்சு கொடுக்கறது பெஸ்ட். நம்முடைய தேவனுடைய எப்பயுமே பெஸ்ட். அவரு எப்படி தெரியுமா? காக்க வச்சு கொடுப்பாரு. ஆனா சரியான டயத்துல இருக்கும். யாக்கோபு சாகலையே. அதுக்கப்புறம் 17 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு. யாரு கூட? யோசேப்பு கூட 17 வருஷம் இருக்கிறாரு. அந்த மனிதனுடைய எப்படி பாரு, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் பாக்குறாரு. நான் உனைய பாப்பனாலே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, உன் பிள்ளைகளே செஞ்சேன் நானு. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எல்லா காரியத்தையும் செய்கிறார். நான் சில நேரங்களில் இப்படி ஜெபிப்பேன், கர்த்தாவே சில காரியங்கள் நான் தவறாக செய்திருந்தாலும் அது உங்களுடைய நாம மகிமைக்காக அதை மாற்றிக்கொள்ளும். எனக்கு தெரியல சில காரியங்கள் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல. சில காரியங்கள் நான் இப்படி செஞ்சுட்டேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் எப்படி தெரியுமா நம்முடைய தேவனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தவறை சரி செய்வதை காட்டிலும் தவறு இருந்து நன்மையை எடுத்துக்கொள்ளக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அவருடைய குணங்களில் மிக காலையில அங்க அந்த நாமத்தை குறிச்சு பேசினாங்க இல்லையா? நாமத்தை குறிச்சு பேசும்போது ஒன்னொன்னும் அவருடைய செயல்பாடின் அடிப்படையிலேயே வந்துகிட்டு இருக்குது. இம்மானுவேல் அதெல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா? அப்படி பண்ணும் பொழுது கர்த்தருடைய சுபாவத்துல ஒரு சுபாவம் என்ன சுபாவம் அப்படின்னா, கர்த்தர் தீமையில் நன்மையை பார்க்கிறவர். அது கர்த்தருக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு தீமை நடக்கும், அதுல என்ன செய்வாரு? யோசேப்பு அங்க போனது தீமை, ஆனால் அதுலதான் நன்மை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது தீமை, ஆனா அதுலதான் நமக்கு என்ன செய்யுது? வேத புத்தகத்துல நிறைய வாசிப்பாரு. அவர் சாலமோன் பிறந்தது, தாவீது செஞ்சது மகா அயோக்கியத்தனம், ஆனா அதுல இருந்து என்ன செய்யறாரு? லீனேஜ, அதுல இருந்தா இயேசு கிறிஸ்து லீனேஜவே கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு நம்முடைய பார்வையில் தீங்கா இருக்கக்கூடிய காரியம் தேவனுடைய பார்வையில் என்ன இருப்பது? நன்மையா இருக்கும். அவர் என்ன செய்வார்? அதை சரியான விதத்தில் என்ன செய்வாரு? கொண்டு செல்வார். நான் சொல்லி முடிக்கிறேன். யோசேப்புடன் கர்த்தர் இருந்தபடியால் யோசேப்பை தனிமைப்படுத்தினார். இரண்டாவது, கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அவர் தாழ்த்தப்பட்டார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் அவர் தாழ்மைப்படுத்தலில் அவருக்கு உயர்வு ஏற்பட்டது. கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்புக்கு பரீட்சை வந்தது. கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் யோசேப்பு தாழ்த்தப்படுதலில் தனிமைப்படுத்தப்பட்டார். கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்படுதலில் அவருக்கு தண்டனை ஏற்பட்டது. செய்யாத குற்றத்திற்காக அவர் தண்டனை அனுபவித்தார்.
கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் தாழ்த்தப்படுதலில் தண்டனை கிடைத்தது, அந்த இடத்திலும் ஒரு உயர்வு கிடைத்தது. கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் கர்த்தரின் கிருபையை எல்லாரும் அங்கே அனுபவிக்க முடிந்தது. கர்த்தர் யோசேப்போட இருந்தபடியால் பின்னாளில் அவர் என்ன செஞ்சாரு? எகிப்துக்கு அவர் அதிபதியானார். அந்த ட்ரைனிங்கும் அவருக்கு இருந்த அந்த ட்ரைனிங்கை நான் இதை படிக்கும் பொழுதுதான் புரிஞ்சுக்கிட்டேன். வீட்டிலும் அவர் அந்த பாச போல அவர் செயல்படும் போது அவருக்கு ஒரு ட்ரைனிங் அங்க இருந்துச்சு. போத்திபார் வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அந்த ட்ரைனிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரைனிங்கோட வளர்ச்சி எங்க போகுது அப்படின்னா, பார்வோனுடைய அசிஸ்டன்ஸ் பார்வோனுடைய அபிஷியல் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் அந்த அனுபவம் இருந்துச்சு. பின்னாளில் பார்வனை சந்திக்க வகையில் அந்த அனுபவத்தை கர்த்தர் கொண்டு சென்றார். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் செயல்பட்டாலும் அவருடைய நாம மகிமைக்காக என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் கொண்டு செல்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டோமானால் கர்த்தர் நம்மோடு இருந்து என்ன செஞ்சாலும் என்ன செய்ய முடியும்? நமக்கு சந்தோஷப்பட முடியும். கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை படிக்கும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்தும் பொழுது அவரை புரிந்து கொண்டு அவருடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு அதற்காக செயல்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனை நாம் மகிமைப்படுவதாக. ஆமென்.